அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செந்தில்குமார், கூடலூரிலிருந்து வருகிறேன். பாபர் மசூதியும் சோமநாத ஆலயம் கஜினி முகமதால் இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி பாபரோட தளபதி கான்வா போர் பின்னாடி இடிக்கப்பட்டது. காசி மதுராவில் இருக்கும் கோயில் குத்புதீன் ஐபக்கால் இடிக்கப்பட்டது. தாஜ்மஹால் கிருஷ்ணர் கோயில் ஷாஜகானால் இடிக்கப்பட்டு தாஜ்மஹால் ஆக்கப்பட்டது. டில்லியில் இருக்கும் செங்கோட்டை, ஜிம்மா மசூதி மற்றும் முத்து மசூதி இது போன்ற மசூதிகள் அனைத்தும் இந்து கோயில்களே. இதுக்கு ஆதாரங்கள் நீங்கள் வேறு எங்கும் தேட தேவையில்லை. அந்த தற்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த செங்கல் மற்றும் அந்த இடிபாடுகளிலே அந்த இந்துக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இது போன்ற மசூதிகள் வந்ததுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? அது இந்து கோயிலாக ஆக்கப்பட்டதற்காக அந்த இந்து கோயில் இடிக்கப்பட்டதுக்கு கண்டனம் எதுவும் தெரியவில்லை. தனி மனித வழிபாடு கூடாது என்கிறீர்கள். அதே பாபர் மசூதி என்பதற்காக பயங்கரமான போராட்டம் பண்ணுகிறீர்கள். அதற்கடுத்து என்னவென்றால், உங்கள் முன்னோர்கள், அதாவது நமது முன்னோர்கள் அனைவரும் வால்முனையில் முஸ்லீமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இதுவும் நல்ல மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிற சில குற்றச்சாட்டுகளை நல்ல கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க, பயனுள்ள கேள்விகள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பள்ளிவாசல்கள் நாட்டில் உள்ள காசி மதுரா அங்கே உள்ள பள்ளிவாசல்கள், பாபர் மசூதி இது மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்து கோயிலாக இருந்து அதை முஸ்லீம் மன்னர்கள் இடிச்சுவிட்டு அதை பள்ளிவாசல் ஆக்கினாங்க என்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, முதல் விலகிக் கொள்ள வேண்டும். எங்கள் மார்க்க சட்டப்படி இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலத்தை இழுத்து, வழிபாட்டு தலம் வேணாம், இன்னொரு தனிநபருக்கு சொந்தமான இடத்தை இடிச்சுட்டு போய் பள்ளியாசல் கட்டினோம்னா நாங்கள் தொழக்கூடாது. இல்லை, எங்களுக்கு உடமையாக காசு கொடுத்து வாங்கி எங்களுக்கு உரிமையான இடத்தில் தான் நாங்கள் தொழுகை நடத்தணுமே தவிர, ஒரு மனிதனுடைய இடத்தை ஆக்கிரமித்து விட்டு அந்த இடத்தில் நாங்கள் பள்ளிவாசல் கட்டினால் அந்த மனிதனுக்கு சொந்தமானதாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதில் தொழுகை நடத்தவே கூடாது. எங்கள் மார்க்க சட்டம் இது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், முஸ்லீம் மன்னர்கள் இந்த அவங்க ஆட்சி பண்ணது உண்மை. ஆட்சி பண்ணாங்கல்ல, 800 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க பல வகையிலையும் சேர்ந்து. இப்போ 800 ஆண்டுகள் ஆட்சி பண்ணும் பொழுது இந்தியாவில் வெள்ளைக்காரங்க 200 ஆண்டு ஆட்சி பண்ணாங்க. முஸ்லீம் மன்னர்கள் 800 ஆண்டு பண்ணினாங்க. வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு ஆட்சி பண்ணாங்க. இந்த 200 வருஷ ஆட்சியிலையும் வெள்ளையர்களை வெளியேற்றுறதுக்காக பல கட்ட போராட்டங்களை நாட்டு மக்கள் செய்தோம். முஸ்லீம் செய்தோம், இந்துக்கள் செய்தார்கள். எல்லா சமுதாயத்து மக்களும் என்னஞ்சாங்க, வெள்ளையர்களை விரட்டணும் என்பதற்காக வேண்டி சாத்திக முறையிலையும் ஆயுதம் தாங்கியும் போராட்டங்கள் நடத்தி விரட்டணும். 200 வருஷமும் அவனை நிம்மதியாக வாழ விடலை. 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணாங்களே, அவங்களை விரட்டுவதற்காக எந்த ஒரு போராட்டமும் நாட்டில் நடந்துச்சா? கோயிலை ஒருத்தன் இடிச்சு இருந்தான்னு சொன்னால் என்ன நடந்து இருக்கும்? அவன் சிறுபான்மை. முஸ்லீம் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் சிறுபான்மையர்கள். சிறுபான்மையிலையும் இந்த காலத்தில் நவீன ஆயுதங்கள் புழங்குற காலத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தால் அவ்வளோ கொடுத்து நாங்கள் பயப்படுத்தி கட்டுப்படுத்திட முடியும். எந்திரிச்சா சுட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு அறுவாலை வச்சு நம்ம செய்ய முடியாது. அப்போ ஆயுதங்களை வைத்து, அந்த காலத்து ஆயுதங்களை வைத்து அடக்குமுறை செய்வதாக இருந்தால் பெரும் மக்கள் திரளை குறைந்த மக்கள் கட்டுப்படுத்த இயலாது. அப்போ முஸ்லீம்கள் இன்றைக்கே நாங்கள் 20% இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் 13% இருப்பதாக இன்னைக்கு சொல்கிறார்கள். அப்போ இன்னைக்கு 13 இன்னும் கம்மியாக தான் நாங்கள் இருந்திருப்போம். வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 100க்கு 5, 100க்கு 8ங்கிற கணக்கில் இருக்கிற ஒரு சமுதாயம் 95 இருக்கிற மக்களுடைய கோயிலை போய் இடிச்சா ஒரு நாளைக்கு நான் நாட்டில் இருந்திருப்பானா? அவ்வளோ இப்போவாது பக்திகள் குறைஞ்சி பகுத்தறிவாதங்கள் பேசப்படுற ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த மேட்டரை ரொம்ப சீரியஸாக எடுத்திருப்பாங்க. கோயிலில் கை வச்சான்னு சொன்னால் கொந்தளிச்சா ஓடியே போயிடுவான். அந்த அளவுக்கு மக்கள் தொகை ரொம்ப மைனாரிட்டி, பாபராக இருக்கட்டும் வேற யாராக இருக்கட்டும். அப்போ சிறுபான்மையாக இருக்கிற ஒருத்தன் ஆளும்போது பெரும்பான்மைக்கு ஆத்திரம் ஊட்டக்கூடிய, பெரும்பான்மைக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்தால் அவன் ஆள் லாஜிக்கலே உதவிக்குது. நான் கேட்குற ஆட்சி அவன் கையில் இருக்கும்போது ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் எந்த ஒரு அரசியல்வாதியும் பார்ப்பான். ஜனநாயகமாக இருக்கட்டும், சர்வாதிகாரமாக இருக்கட்டும், ஆட்சி இழக்கிறதுக்குரிய எந்த ஒரு ரிஸ்கான வேலையும் எடுக்க மாட்டான். ஆட்சியில் இருக்கும்போது அவனுக்கு கோயில் கட்ட இடமா இல்லை, பள்ளிவாசல் கட்டுற அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, புறம்போக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே கட்டுறது போல இதை போய் இடிச்சு போட்டு கிருத்தம் கூட செய்வானா? ஒரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறான். மைனாரிட்டி மெஜாரிட்டி மக்களுடைய எதிர்ப்பு வந்தால் ஒரு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சின்ன சமுதாயம், பாபரா இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், ஹுமாயூனா இருக்கட்டும், ஜஹாங்கீரா இருக்கட்டும், ஷாஜகானா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், இவன் அவ்வளோ மோதி, இந்துக்களோட மோதி அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இருந்தான்னு சொன்னால் வெள்ளைக்காரனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் 1000 மடங்கு நடந்திருக்கும். ஒரு போராட்டம் வரலாறு காட்டின முஸ்லீம் மன்னர்கள் நாட்டை விட்டு போங்க என்று சொல்லி இந்த ஆண்டில் இப்படி போராட்டம் நடந்தது. ஒரு போராட்டம் கூட குரல் கூட இருக்கலையா? பொதுவாக ஜென்ரலாக கேட்குறேன், சாத்தியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாபர் இருக்கார் இல்லையா, பாபர் தான் இந்த பள்ளிவாசலை கட்டினார். பாபருடைய காலத்தில் கட்டப்பட்டது, அவ்வளோதான். அது பள்ளிவாசலாம் ஒரு கட்டினாலும் பேரை சொல்கிறோமே தவிர பாபருக்கு அங்கே எதுவும் கிடையாது.
பாபரை வழிபடுறதில்ல. ஒரு அப்துல் காதர் பள்ளிவாசல் கட்டான்னு வைங்களேன், அப்துல் காதர் பள்ளிவாசல்னு சொல்லுவோம். அப்துல் காதர் வழி தனி மனித வழிபாடுன்னு ஒரு சொன்னார். தனி மனித வழிபாடுலாம் கிடையாது. ஒருத்தர் கட்டினார்னு சொன்னால் அவர் பேரை வைக்கிறதுங்கிறது சில ஊர்களில் வழக்கமாக இருக்குது. இப்ராஹிம் கட்டினா இப்ராஹிம் பள்ளிவாசல்பாங்க, இஸ்மாயில் கட்டி கொடுத்தா இஸ்மாயில் பள்ளிவாசல் வைப்பாங்க, தெரு பேரை சொல்லி வடக்கு தெரு பள்ளிவாசல் வைப்பாங்க. இப்படி பள்ளிவாசல் பேர் வைக்கிறது. பாபர் காலத்தில் அவருடைய தளபதி கட்டின காரணத்தினால அது வந்து பாபர் மசூத்னு பேர். சரி, இப்போ பாபர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவருடைய மகன் வந்து ஹுமாயூன், பாபருடைய மகன் வந்து ஹுமாயூன். ஹுமாயூன் அடுத்த சக்கரவர்த்தியாக வர்றாரு. ஹுமாயூனுக்கு பாபர் வந்து ஒரு உயில் எழுதி வைக்கிறார். ஹுமாயூன் என்பவருக்கு மகனுக்கு பாபர் ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயில் வந்து இப்போ இருக்குது. எங்கே இருக்குது? இந்திய அரசாங்கத்தில் டெல்லியில் அருங்காட்சியக மியூசியம், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அதிகாரத்தில் உள்ள அருங்காட்சியக மியூசியத்தில் அந்த பாபர் எழுதின உயில் இன்னைக்கு என்ன இருக்கிறது? அரசாங்கத்துடைய சொத்தாக இருக்கிறது. இது கட்டுக்கதை கிடையாது. அந்த உயிலில் என்ன இருக்குன்னு கேட்டால், அருமை மகன் ஹுமாயூனே, நீ வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆளப்போகிறாய். எனக்கு பிறகு நீ மன்னராக போகிறாய். அவங்களுடைய மனம் கோணாத வகையில் உன்னுடைய ஆட்சி அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய மார்க்கத்தில் ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் அறுத்து பலியிட்டு சாப்பிட அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்துக்கள் வந்து மாட்டை புனிதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்காக நீ இந்த மாதிரி குர்பானி கொடுப்பதாக இருந்தால் மாட்டை தவிர்த்து ஆடு ஒட்டகத்தை நீங்க குர்பானி கொடுத்துக்கள். இவர் வந்து எப்படி இந்த போதனை செஞ்சவர் பிடிச்சு போறான். என் வீட்டு மாட்டையே அறுக்கக்கூடாதுங்கிறார் அவர். நீ மாடு ஏன் மாடு, நீங்க புனிதமாக கருதுறதுக்காக நான் மதிக்க தேவையில்லை. பொதுவாக லாஜிக்கா பார்த்தோம் என்று சொன்னார், என்னுடைய காசில் வாங்கின ஒரு மாட்டு அதை நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தில் கூட அவர் எப்படி போறாரு? ஆட்சியை தக்க வைக்கணும், மகன் நிலைச்சு நிற்கணும் ஆட்சியில், இது நோய் பஞ்சாயத்து பண்ணோம்னு சொன்னா அதை வச்சு கவுத்தி விட்டுருவாங்க என்று பயந்து கொண்டு இந்த மாதிரி உயிர் எழுதிட்டு போறார். யாரு? பாபர். உயிர் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் போய்கிட்டு நாடு பூரா எங்க வேண்டாலும் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வழி இருக்கும்போது அவர் ஒரு பெரிய கோயிலை பார்த்து, ராமர் கோயில், பிரம்மாண்டமான ஒரு ராமர் கோயில் இருந்து அதை போய் இடிச்சு ஊர்ல அதை தகர்த்து தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல கோயில் கட்டினா அது வரைக்கும் அந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இடிக்கிற வரைக்கும் அந்த ஊர் மக்கள் சும்மா வந்துருப்பாங்க நினைக்கிறீங்களா? அது பீரங்கி துப்பாக்கி அணுகுண்டா வச்சுட்டு இருந்தா அறுவலை கட்டிட்டு வந்த ஒரு வேலு வீர் வாழ் தானே கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு கட்டி பிடிச்சாலும் சட்னியாக்கி போடலாம எல்லா மக்களும் சேர்ந்து. அப்போ லாஜிக்காகவும் இது இல்லை. வரலாற்றுலையும் அப்படியான ஒரு போராட்டங்கள் இந்த அரசுக்கு எதிராக நடக்கவில்லை. சரி, அதை விட்டுருவோம். பாபர் கொடுங்கோளர், ஹுமாயூன் கொடுங்கோளர்னு வச்சுக்கிடுவோம். ஹுமாயூனுக்கு அடுத்து ஆட்சி யார் வர்றா? அக்பர் வர்றாரு. அக்பர் வந்து பாபருக்கு பேரன். பாபருடைய மகன் ஹுமாயூனும், ஹுமாயூனுடைய மகன் யார்? அக்பர். அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் பாருங்க, அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் இஸ்லாமே இல்லை. அவர் அப்படி சொன்னார். அவர் தீன இலாஹின்னு புதுசாக ஒரு மதத்தை உண்டாக்குனார். அக்பர் என்ன வரலாற்று புத்தகம் நீ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்மளாம் படிச்சிருப்போம். அக்பர் என்னஞ்சாரு? தீன இலாஹி என்று புது மதத்தை உண்டாக்கி, இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம், இந்து மதத்திலிருந்து கொஞ்சம், ஒவ்வொரு மதத்தை கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு புது மதத்தை உண்டாக்கி இதுதான் என்னுடைய அரச மதம் என்று சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசவைகளை எல்லாம் ரஜபுத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்தவர்களை தான் அமைச்சர்களாக, ஆலோசகர்களாக, மந்திரிகளாக, இராணுவத்தில் உள்ள பணியாளர்களாக எல்லாம் சேர்த்து கொண்டார். யார? இந்து மதத்தில் உள்ள ரஜபுத்திர சமுதாயம் தான் அவருடைய ஆட்சியில் வந்து பீர்பால் உள்பட எல்லாம் முஸ்லிம்களை அரவணைக்கிற மாதிரி அவர் நடக்கவே இல்லை. நான் ஒரு புது மதம் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இந்த ஹுமாயூனால் அக்பர் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார், அதாவது இந்த மதவெறி அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒருத்தன் புள்ள இஸ்லாமை வேணாண்ட போகும், பாபரும் வளைஞ்சு கொடுத்து போன்னு சொன்னார். ஹுமாயூன் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிற அளவுக்கு கிளாஸ் நடத்த போய் தான் அவர் மகன் நான் இஸ்லாமே இல்லைன்னு சொன்னார். அக்பருடையது இந்தியாவின் பொற்காலம் என்று நம்ம இந்துத்துவ சக்தி எல்லாம் சொல்லுவாங்க. அக்பருடைய சாம்ராஜ்யம் அவ்வளோ நல்ல சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. இப்போ பாபருக்கு அக்பருக்கு இடைவெளி 25 வருஷம். அதாவது பாபருடைய காலத்துக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் மன்னராகிறார். இப்போ நான் கேட்குறேன், பாபர் இடிச்சார்ல, சரி இடிச்சார், அந்த காலத்தில் பயந்துக்கிட்டு யாரும் பேசலை வச்சுக்குவோம். ஹுமாயூனும் பயந்துக்கிட்டு பேசலை. இப்போ அக்பர் வந்துட்டார்ல, அக்பர் காலத்தில் அந்த இடிக்கும் போது பார்த்தவன் இருப்பான்ல, 25 வருஷம் தான் ஆயிருக்கு. பாபர் பள்ளிவாசத்து கோயிலை இடிக்கும் போது 25 வயசு உள்ள ஒருத்தனாக இருந்தால் அவன் அக்பர் காலத்தில் 50 வயசு உள்ளவனாக இருப்பான். பாபர் இடிக்கும் போது 25 வயசுன்னு வச்சுக்கிறங்க, அவன் வந்து 50 வயசு உள்ளவனாக அக்பர் காலத்தில் இருப்பான். அப்போ அந்த மாதிரி மக்கள்லாம் திரண்டு போய் உங்கள் தாத்தா அந்த மாதிரி இடிச்சு விட்டாரு, நீங்கள் அந்த மதமே வேணான்னு போயிட்டீங்க, எங்களுக்கு நல்லாட்சி பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க, திருப்பி தாங்கன்னு கேட்டுருக்கணும்ல. கேட்டால் அவர் கொடுத்துப்பாரு. அவர் அப்படி நடந்து இருந்தால் தானே கேட்கறதுக்கு, நடக்கலை, நடக்காதனால கேட்கல, நடந்திருந்தா தான் கேட்க முடியும். அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் விளங்கிக்கணும். அடுத்தது வந்து இதெல்லாம் வரலாற்றில் உள்ள விஷயம். நான் சொல்ல எல்லாமே 25 வயசு ஆட்சிக்கு வந்தது. அக்பர் காலத்தில் நடந்துச்ச பிரச்சனைன்னு பாருங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பாபர் காலத்தில் தான் குருநானக் என்பவர் சீக்கிய மதத்தை உருவாக்குறாரு. சீக்கிய மதம் இருக்குல்ல, அதனுடைய குருநானக் என்பவர் தான் முக்கியமான ஒரு ஆள். கிரந்த சாஹிப்னு ஒரு கிரந்தத்தை என்ன செய்வாங்க, அவங்க வழிபடுவாங்க. அதனுடைய ஆள் அவர் தான் குருநானக் என்பவர். அந்த சீக்கிய மதத்தினுடைய பெரிய நிறுவனராக இருக்கிறவர் யாரு? குருநானக். குருநானக்கு சீக்கிய மதத்தை உண்டாக்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், பாபர் மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம். பாபருக்கு முதல் எதிரியாக இருந்தவர் யாரு? குருநானக்.
அவர் என்ன செய்யறாருன்னா பல பகுதிகளுக்கு போற மாதிரி அயோத்திக்கு வர்றாரு. அயோத்திக்கு அந்த பாபர் காலத்திலே வந்து இந்த பள்ளிவாசல்லாம் பார்வையிடுறாரு. பாபர் மனுஷாவை பார்வையிடுறாரு. அவர் வந்து அவருடைய பாபரை திட்டி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னதை தொகுத்து நூல் ஆக்கியிருக்கிறாங்க. திட்டும் போது பாபர் வந்து இந்த பெண்கள் விஷயம் மற்ற விஷயங்களை எல்லாம் செஞ்சாருங்கிற மாதிரி நிறைய அவர் வந்து விமர்சனம் பண்றாரு. இதை பற்றி சொல்லவே இல்லை. பாபருடைய தப்பை சொல்றதா திட்டுறதா இருந்தா பெரிய திட்டம் இதுக்கு தான் திட்டணும். இவன் எப்படிப்பட்ட ஆள் என்றால் நம்முடைய கோயிலை இடித்து விட்டு அதை பள்ளிவாசலாக்கின மாபாவின்னு எழுதணுமா இல்லையா? பாபரை பற்றின எத்தனையோ விமர்சனங்கள் பண்ண ஒரு அந்த விமர்சனத்தில் ஒரு இடத்தில் கூட என்ன இல்லை, இதை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால் இது நடக்கலை, அப்படி இருந்தால் அது எதிர்ப்பு வந்திருக்கும். இது அது அவரும் சொல்லிக் கொள்ளவில்லை. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் வேறு விஷயங்கள் நான் உள்ளே போகலை. என்ன போகலைன்னு கேட்டால் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி யாரு? ராஜேந்திர பிரசாத். அடுத்தவர் ராதாகிருஷ்ணன். அந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் வந்து சர்வப்பள்ளி ராஜகோபால் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அயோத்தியில வந்து ராமரை கடவுளாக வழிபடக்கூடியதை 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஏற்பட்டது. அதுக்கு முந்தைய ராமர் கடவுளாக வழிபடப்படவே இல்லை. அவர் கதாபாத்திரம் கதையாக ராமாயணத்தை படித்து கதையாகத்தான் மக்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்களே தவிர கடவுள் ஆக்கலைங்கிறார். யார் சொல்றா? அப்படியே முஸ்லீம் அல்லாத ஒரு ஆய்வாளர் தான் சொல்றாரு. அப்படின்னா 400 வருஷத்துக்கு முந்தைய கோயில் இருந்திருக்க முடியாது. அவர் கடவுள் ஆக்கப்பட்ட 200 வருஷம் ஆகுதுங்கும் போது அதுக்கு முன்னாடி இப்படி கோயில் கட்டியிருப்பாங்க, பிரம்மாண்டமான கோயில் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஆய்வாளர்கள் விஷயத்துக்கு போகல. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நான் சொல்வது என்னன்னா இஸ்லாமியர்கள் சார்பாக சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டு சரியாங்கிறது தான் சொல்ல வர்றேன். இது ஒரு விஷயம். அப்போ நடக்கலான்னு ஆயிடுங்க. சரி, அது விட்டுருவோம். வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு வர்றான். வெள்ளைக்காரன் முஸ்லீம் எல்லாம் போயிட்டாங்க. வெள்ளைக்காரன் வர்றான். வெள்ளைக்காரன் காலத்தில் இந்துக்கெல்லாம் திரண்டு போய் இந்து முஸ்லீம் பகமையை நல்லா ஊட்டி விட்டாங்க. வெள்ளைக்காரன் ஆட்சியை தக்க வைக்கிறதா இருந்தால் இவங்களை அடிச்சுக்கிற வைக்கணும். அந்த விதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இந்து முஸ்லீம் பகையா இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க, நம்ம ஆட்சியை ஓட்டலாம்னு சொல்லி 200 ஆண்டு ஓட்டுனதுக்கெல்லாம் காரணம் முஸ்லீமுக்கு எதிராக இந்துக்களுக்கு வெறி, இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு வெறி. இந்த வேலையில கச்சிதமாக செஞ்சுட்டு இருந்தான். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா பல இந்துக்கள் தூண்டப்பட்டு முஸ்லீம்கள் தூண்டப்பட்டு பல புகார்களை கொடுப்பாங்க. கோயிலுக்கு எதிராக முஸ்லீம் கொண்டு கொடுப்பான், பள்ளிவாசலுக்கு எதிராக போய் இந்துக்கள் கொடுப்பான். இப்படியான வேலைகள்லாம் நிறைய நடந்துச்சு. அப்படி நடந்த கேஸுகளில் ஒரு புகாராவது வெள்ளைக்காரன்ட்ட எங்களுடைய கோயிலை பாபர் இடிச்சுட்டாரு, அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு சொந்தம், வீட்டு தாங்கன்னு கொடுத்தாங்களா? 200 வருஷ காலத்தில் நடத்தல. ஒரே ஒரு கேஸ் அது பாபர் மசூதி சம்பந்தமாக போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா அது பெரிய பல ஏக்கர் இடமுள்ள ஒரு இடம், பள்ளிவாசல் எல்லாம் சேர்ந்து அதோடைய ஒரு மூலையில் ஒரு சின்னதாக ஒரு 20க்கு 20 ஒரு டென்ட் போட்டு இந்த இடத்துல நாங்கள் எங்கள் வழிபாட்டு இந்த இடங்களுக்கு சொந்தமானது, இந்துக்களுக்கு சொந்தமான இடம் என்று அதை வக்குல வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு. அந்த கேஸ் நினைச்சிட்டாங்கன்னா அது இந்துக்களுக்கு சொந்தம்னு அதை தீர்ப்பளித்தாங்க வெள்ளக்காரன் காலத்தில். அதுக்கப்புறம் மேல் முறையீடு செய்யும் பொழுது இல்லை அதுவும் முஸ்லீம்களுக்கு உள்ளது தான், இந்துக்களுக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லி இதை அந்த சின்ன ஒரு இடத்துக்கு சொந்தம் கொண்டாடினாங்க. பள்ளிவாசலுக்கு இல்லை, பள்ளிவாசல் சுற்றி உள்ள ஏக்கருக்கெல்லாம் இல்லை, இதுதான் சொன்னாங்க. இந்த ஒரு அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு கேஸ் தான் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தது. அதுலேயும் இந்த கேஸ் இந்த 400 சதுர அடிக்கு தான் இந்த கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸில் கீழ்கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக போய் மேல்கோர்ட்டில் இது போய் முஸ்லீமுக்கு தான் உரியது என்று சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க. இது அந்த மாதிரி வரலாறு. சுதந்திர இந்தியாவில் என்ன செய்கிறாங்க, எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது? 1947 சுதந்திரம் அடையுதா? 1949 2 ஆண்டு கழித்து ஒரு 49ல் பள்ளிவாசலாக இருந்து மக்கள் தொழுகை வர போய்கிட்டு இருக்கிற இடத்துல நள்ளிரவு நேரத்தில் ராமர், சீதை, லட்சுமணன் என்ற 3 சிலைகளை கொண்டு போய் இரவோடு இரவாக பள்ளிவாசலுக்குள்ள ஒரு படின்னு வச்சிருப்பாங்க. ஏறி உரை நிகழ்த்திற்கு பள்ளிவாசல் ஒரு படி பார்த்துருப்பீங்க, அது 2 தான் பிரச்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு படியில் கொண்டு போய் 3 வரை வைத்து விட்டு காலையில் முஸ்லீம்கள் காலை துளைக்கு போகிறாங்க. இந்த பாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேரத்தில் துளைக்கு போகிறாங்க. 5 மணி 4:30 மணி போல போகும்போது சுற்றி நின்று கொண்டு இது ராமர் அவருடைய இடத்துல அவதரித்து விட்டார், ராமர் தன்னுடைய ஜென்ம இடத்தில் அவதரித்து விட்டார் என்று முஸ்லீம்களை உள்ள நுழைய விடாமல் தடுக்கிறாங்க. அன்னைக்கு 1949 தான் பிரச்சனை வருது. ஆனால் பள்ளிவாசல் கட்டப்பட்டு 450 வருஷம் ஆச்சு. 450 வருஷமாக அது பள்ளிவாசலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுது முதல் பிரச்சனை எப்போ வருதுன்னா 1949 சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரன் காலத்தில் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் சுதந்திர இந்தியாவில் மதச்சார்பற்ற இந்தியாவில் தான் என்ன செய்கிறது வருகிறது. வந்து என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு தூக்கி போட்டு கேஸ்லாம் எழுதி அதை எஃப்ஐஆர் காப்பி ஒன்றா நான் உங்களுக்கு தர்றேன். அயோத்தி ஃபைசாபாத்தில் போடப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எஃப்ஐஆர் காப்பி என் ஆஃபீஸில் இருக்குது, நகல். அது புகார் எழுதுறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 50 பேர் கொண்ட சமூக விரோத கும்பல் முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல் நுழைந்து சிலைகளை வைத்து விட்டு பிரச்சனை செய்தார்கள் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அப்படி தான் வழக்கு பதிவானது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒன்றை தூக்கி அப்புறப்படுத்தி விட்டு அவனை கைது பண்ணியிருந்தால் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும். அவங்க என்ன மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகமும் கோவிந்த வல்லப பந்துங்கிறவர் முதலமைச்சராக இருந்தார் ஊபியில், அவருடைய தூண்டுதல் என்ன செஞ்சாங்க, காங்கிரஸ் முதலமைச்சர் தான் நேரு கூட எழுதினார், அப்புறப்படுத்தி விட்டு முஸ்லீம்களுக்கு திறந்து விட்டு எழுதினார். மாட்டேன்ட்டாங்க, அந்த ஊபி முதல்வர் மாட்டேன்ட்டார். அவருக்கு பக்கபலமாக வல்லபாய் பட்டேல் இருந்தார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு ஒருத்தருக்கு என்ன பூட்டி வச்சுட்டாங்க. 49 உள்ள கொண்டா வச்சா தூக்கி போட்டு திறந்து உண்மை இல்லையா, அன்னைக்கு பூட்டி விட்டு நினைஞ்சாச்சு முஸ்லீம்களை வெளியேற்றிட்டாங்க.
அதுக்கப்புறம் பல கட்ட விசாரணை நடந்த பிறகு உள்ள கோயிலில் சாமி இருக்கும்போது நாங்கள் வழிபாடு செய்யாமல் இருக்க முடியாது, தூரத்தில் நின்று வழிபாடுறதுக்கு அனுமதி வேணும்னு ஒரு மனு போடுறாங்க. அவர் முஸ்லீம்கள் எல்லா நாட்டிலும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாருல, அதுக்காக நல்லா இருக்காங்க. எப்படி நல்லா இருக்காங்க? முஸ்லீம்கள் சொந்தமான அப்புறப்படுத்தின உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். வழிபாடு செய்ய அனுமதி கொடுக்குறது கோர்ட்டு. முஸ்லீம்களை நல்லபடியாக நடத்துறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறீங்க. அதாவது முஸ்லீம்களை வெளியேற்றி விட்டு உள்ள சிலை இருக்குது, கடவுளுக்கு சிலை பூஜை இல்லாமல் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஒரு மனு போட்டவனை சட்டப்படியில் தீர்ப்பளிக்கணும். நீதிபதி பாண்டியங்கரால் சட்டப்படி தீர்ப்பளிக்காம வழிபாடு செய்ய தொடர்ந்து விடுறாரு. அவர் தான் பிஜேபி பின்னாடி எம்பி ஆகுனார். நீதிபதியாக இருக்கும்போது அவர் எப்படி இருந்திருக்கான்னு பார்த்துக்கிறேன். பாஜக எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படியான ஒரு தீர்ப்பு அளித்து தூரமாக நின்று என்னஞ்சாங்க வழிபாடு செய்ய ஒரு ஆர்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தில் இருந்து வழிபாடு செய்யணும்னு அடுத்த மனு, அதுவும் போங்க, அதுவும் செஞ்சாங்க. அப்புறம் சில பேர் உள்ள போய் பூஜை செய்வதற்கு திறந்து விடணும், அதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, கோர்ட்லாம் கொடுத்தாங்க. இது எதுவுமே சட்டப்படி நடக்கல. எதுவுமே இந்தியாவின் அரசியல் சட்டப்படி நடக்கவே கிடையாது. அதாவது கலவரானது பாகிஸ்தான் பிரிந்து முஸ்லீம்கள்லாம் வெறுக்கத்தக்கவர்கள் உண்டாக்கியிருந்தாங்கல்ல, அந்த ஒரு அச்ச உணர்வை பயன்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு பிறகு இப்போ கடைசியாக தீர்ப்பு என்ன? உள்ள தோண்டி பார்க்கணும்னாங்க. முதல் நான் கேட்குறேன், இந்தியா சட்டப்படி இந்த இடம் யாருக்கு சொந்தம்? நான் தோண்டியா பார்க்கணும். இந்த இடம் யாருக்கு சொந்தம்னா யார்கிட்ட பத்திரம் இருக்குது, யார்கிட்ட பத்தா இருக்குது, யார், அதான் இந்தியா சட்டம். தோண்டி பார்த்தா என்ன வேணாலும் கிடைக்கும். இதில் எத்தனையோ கட்டடங்கள் இருந்து மறைஞ்சிருக்கும். 100 அடிக்கு மேலே போனீங்கன்னா இதுக்கு கீழே கூட ஒரு கோயில் இருக்கும். அதை பார்த்துட்டு இது கோயில் சொந்தமான இடம் சொல்ல முடியுமா? பல விதங்கள் எந்த ஒரு கட்டடம் எடுத்தாலும் இடிபாடுகளுக்கு மேலே 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி எலும்பு கூட கிடைக்குது. இப்போ 1 லட்சம் வருஷத்துக்கு முந்தின எலும்பு கூட எடுத்துருக்கிறான். இப்போ நம்ம இந்தியாவில் ஜோடியாக கட்டி பிடித்த நிலையில் 2 எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது காதலர் தினத்து அன்று எடுக்கப்பட்டது. பெரிய வியப்பாக இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்போ அதில் எலும்பு கூட சுடுகாடு சொல்ல முடியுமா? அதை அப்போ அது அப்படி அர்த்தமா? பார்லிமெண்ட் தோண்டி பார்த்துக்கிட்டு யாருக்கு சொந்தம் என்ன மாதிரி இருந்தால் பார்லிமெண்ட் கழிச்சு விட முடியுமா? இப்படி தீர்ப்பு அளித்தது தப்பு, என்ன வேண்டாலும் கிடக்கும். அதுபோக அந்த தூண்கள்லாம் இருக்கு இல்லையா, கீழே எடுக்கிறாங்க. அந்த தூண்கள் தோண்ட சொல்லும் போது நிலத்தடியை தோன்றாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், வெளியிலிருந்து ஒரு கோயிலிருந்து கொண்டு வந்து போடப்பட்டு அதுதான் எடுக்கப்பட்டு நிபுணர்கள்லாம் சொல்லியும் கூட இந்த வாதங்களை கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளாமல் 3 பங்கு வச்சு 2 பங்குன்னு சொன்னாங்க. அது வந்து அங்கே எடுக்கப்பட்ட தூணே கிடையாது, வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட அது போட்ட தூணு. இதுதான் அதை கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்கு, பாப்பா எப்படி வருது. இப்படியான ஒரு மேட்டரெல்லாம் நடந்து சட்டத்தை வளைச்சி, இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 12 வருஷத்துக்குள்ளே சிவில் கேஸில் என் சொத்து இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அபகரிச்சுக்கிட்டீங்க, 1 வருஷத்துக்கு சும்மா இருக்கலாம், 2 வருஷம் சும்மா இருக்கலாம். 12 வருஷம் சும்மா இருந்துட்டா கோர்ட்டு போகலாது. 12 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். சொத்தை அபகரிச்சுட்டா எத்தனை நாளைக்குள்ள போகணும்? 12 வருஷத்தில் போகணும். ஆனால் மைனராக இருந்தால் கொஞ்சம் கூட, மைனராக பருவமடையாத குழந்தையா இருக்குவீங்க, அந்த புள்ள 17 வயசு கோர்ட்டுக்கு போனாங்க, ஏன்னா மைனர் இப்படின்னு சட்டம் இருக்கு. எப்படி நம்ம நாட்டில் சட்டம் இருக்குன்னு பாருங்க. கேஸ் போடுறான், போடும்போது ராமர்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது பிளேட்டை மாற்றினாங்க, குழந்தை ராமர் ஆக்கிட்டாங்க. ராமருங்கிறது பேரை பிடிச்சிட்டாங்க. ராம் லல்லான குழந்தை ராமருடைய கோயில் டாக்கி அவர் எப்பவும் மைனர், அவர் குழந்தை. அதனால 450 வருஷம் கழிச்சு கேஸ் போடலாம். மைனர் கேஸுக்கு வந்து லிமிட் கிடையாது இடத்துல. இது மைனரா, எது மைனரா? ஒரு அந்த ராமருக்கு வச்ச பேரை மாற்றி விட்டாங்க, ராம் லல்லாட்டாங்க. ராமர் குழந்தை ராமர், அவர் குழந்தை ராமராக இருக்கிறதுனால 450 வருஷமா ஏன் கேஸ் பண்ண கேட்க இயலாது. அவர் இப்போ மைனர் தான், 1 லட்சம் வருஷம் ஆனாலும் ஒரு மைனர் தான் இருப்பார். அவர் எப்போ மைனர் தான் 12 கீழே உள்ளவர் அந்த மாதிரி இருப்பாருங்கிற காரணத்தினால அதை வந்து கேஸ் போடுறான். நீதிபதி ஏற்றுக்கிறாங்க. நீதிபதி நம்ம குழந்தை ராமராக இருக்கிறதுனால, அவங்க நம்பிக்கைப்படி குழந்தை ஆகிட்டதுனால மைனர் கேஸ் நீதிபதி ஏற்றுக்கிறாங்க. இதான் அவர் சொல்றாரு, சகோதரர் சொல்றாரு, இப்படி எவனா செய்யலாம், சட்டப்படி பேசுங்க. இப்படி இது மைனர்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? மைனர் அவர் மைனருக்கு தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோமா? மைனராக இருந்தார் ஒரு காலத்தில், அப்புறமேல கடவுளை அனுப்புற இப்படி மைனர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த அபகரிக்கிறதுக்காக வேண்டி இந்த மைனருங்கிற கிரௌண்டில் போனால் 3 நீதிபதி 2 இருக்க வந்து சரிங்கிறான். இது கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்தாண்டு கேட்குற அளவுக்கு உலகமே காரித்து போகிற அளவுக்கு தீர்ப்பு வழங்கினார். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அதனால நான் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் நமக்குள்ள பகமை ஏற்படுத்துறதுக்காக கட்டுக்கிறது. அப்படிலாம் யாருடைய இதெல்லாம் அபகரிக்க முடியாது. ஒரு ஊரில் அபகரிச்சா கூட ஒத்துக்கு உதவிடுவீங்க. இங்கே உள்ள பள்ளியாசல் நீ இந்துக்கள்லாம் மெஜாரிட்டி இருந்தால் கூட இடிச்சு எடுத்துட முடியுமா? அது முஸ்லீம்லாம் சேர்ந்து வந்து கோயில் வந்து எடுக்க முடியுமா? அவர் விட மாட்டாங்க. செத்தான் ஜாவாங்கன்னு குறித்து அதை நடந்திருக்கும், ரசாபாசல் நடந்திருக்கும். ஒன்றும் நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அயோத்திக்கு போனீங்கன்னா ராம ஜென்மபூமி 50 இருக்குது. ராம் ஜென்மஸ்தான், அது பேர் ஜென்மஸ்தான் சொல்லி இங்கே தான் பிறந்தார்னு சொல்லி 50 இடத்துல அவர் பிறந்தாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த 50 ஜென்மஸ்தானில் என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் மன்னர்கள் அதுக்கு மானியம் கொடுத்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மன்னருக்கு மானியம் கொடுத்தாரு. அப்போ முஸ்லீம் மன்னர்கள் நான் இன்னொன்று விளங்கியிருந்தார். முஸ்லீம் மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க முஸ்லீமாக வாழலை. நீங்கள் நினச்சிக்கிட்டு நாங்களே அப்படி எங்களுக்கு வழிகாட்டி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் மன்னர்கள் நாடு பிடிக்க வந்தானே தவிர அவன் முஸ்லீமாக வாழ்ந்தான். அந்த புறத்தில் 1000 பொம்பளை ஆட்டம் போட்டோம் முஸ்லீமா. இந்த முஸ்லீம் மன்னர் எவனாச்சும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறானா? முஸ்லீமாக இருந்தால் ஹஜ்ஜு கடமைக்கு அவன் போகிறது என்ன தடை? ஒரு முஸ்லீம் மன்னர் போகல. நாங்கள் அவன் முட்டெல்லாம் கொடுக்கல. தாஜ்மஹால் கட்டினாங்க. தாஜ்மஹாலை சில பேர் கட்டலாமா? பணத்துக்காக வேண்டி இத்தனை கோடி ரூபாயில் செலவச்சு கட்டலாமா?
தாஜ்மஹால் வரி பணத்தில் போய் பொண்டாட்டிக்காக வேண்டி காதலிக்காக வேண்டி கட்டணும் அப்போ உண்டு காசா? நம்ம மக்களுடைய வரி அதெல்லாம் நாங்கள் கண்டிப்போம். அவனுடைய எந்த ஒரு செயலை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அவன் இன்னும் இஸ்லாத்தை கட்டிக்காக வந்தவன் நீங்கள் நினைத்து கொண்டு கேட்குறீங்க. அவன் இஸ்லாமும் அவனே இருக்கவில்லை. முஸ்லீம் மன்னர்கள் இஸ்லாமாக நடந்திருந்தார்களே, ஆனால் இந்த வடிவம் வேறு மாதிரி இருக்கும். அவர்கள் முஸ்லீம்களா ஆட்சி பண்ண அவ்வளவுதான். அவன் செஞ்சதுக்கு நாங்கள் நிறைய தப்புகள்லாம் பண்ணான், அது நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அவன் செஞ்சுக்க நாங்கள் பொறுப்பாளி கிடையாது. ஆனால் இந்த தப்பு அவன் செய்யலை, செஞ்ச ஆட்சி கிடைக்காது. அதுதான் சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம், கோயிலை இடிச்சு கட்டுறதுக்கு எவனும் செய்ய மாட்டான். இருக்கிற மக்களை அனுசரித்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் போவானே தவிர, அதனால 800 வருஷம் இருக்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த மாதிரியான ஒரு கசப்பான விஷயங்கள் வந்து பொய்யா சொல்லி அப்பதான் நமக்குள்ள ஒரு பிளவு ஏற்படலாம், இது ஒரு ஓட்டுக்கு பயன்படுத்தலாம் ஒரு சாரா நம்ம நினைக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்க தேவையில்லை. இன்னும் அதை விட விடுங்க, நம்ம சுதந்திரம் எவ்வளோ இருக்கும். ஒரு சுதந்திரம் பெறும்போது என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டால், வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. வழிபாட்டு தலம் சுதந்திரம் அடையும் போது யார் யாரிடத்துல என்ன வழிபாட்டு தலம் இருக்குது அதுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இப்போ சுதந்திர இந்தியாவில் இது எனக்கு சொந்தம், இந்த பள்ளிவாசல் எனக்கு சொந்தம்னா அது பள்ளி தான். பள்ளிவாசல் எடுத்து நீ கோயில் ஆக்கியிருந்தால் கோயில் தான். அந்த நேரத்தில் அது ஒரு பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி தீர்மானம் போட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது விவகாரம் ஆக்கலாமா? நம்ம நாட்டு சட்டம் தான் நாடு, மண்ணா நாடு இல்லை. பழைய இந்தியாவில் பாகிஸ்தானில் இருந்துச்சு, பழைய இந்தியாவில் பங்களாதேஷ் இருந்துச்சு, அது இப்போ இந்தியா இல்லை. வெளில பாரதியார் படித்தார், 30 கோடி முகமுடையால் படித்தார்ல, அப்போ பாகிஸ்தான் இந்தியாவில் தான் இருந்துச்சு, பங்களாதேஷ் இந்தியாவில் தான் இருந்துச்சு. அப்போ இந்தியா மண்ணெல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்தியாங்கிறது என்ன? சட்ட புஸ்தகம் தான். அந்த சட்டத்தை மதிக்கிறவங்க தான். இப்போ சட்ட புஸ்தகத்தின் பிரகாரம் நாடு 1947 சுதந்திரம் அடையும் போது யார்கிட்ட எந்த வழிபாட்டுதலாக இருக்கோ அது அவ்வளவுதான், கிளை பண்ண இதான் சட்டம். இப்போ நம்ம அது கிளப்பலாமா? தேவையா? எங்கள் பள்ளிவாசலில் கோயில் ஆக்கியிருந்தா நாங்கள் பேசாமல் தான் இருக்கணும். பள்ளிவாசலில் நீங்கள் கோயில் ஆக்கியிருந்தா கூட நாட்டு சட்டப்படி என்ன செய்யணும்? 47க்கு அப்புறம் பேசக்கூடாது. இதை கடைப்பிடிச்சிருந்தா நமக்குள்ள பிரச்சனை வருமா? எத்தனை பள்ளி கோயிலாக இருக்கு அப்படி நடந்து இருந்தால் கூட நான் சொல்கிறேன், சர்ச்சா கூட இருக்கலாம். இது எதுக்கு? இதனால் என்ன நன்மை? இதனால் இருந்தது இதுதான் மேட்ரு. அதனால பள்ளிவாசல் வந்து காசி மதுரான்னு அதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அந்த வரலாறு நேற்று இருக்குது. அது அப்படி அதுவாக போய் நிறைய கேள்விகள் காத்திருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முஸ்லீம் மன்னர்கள் செஞ்சது கிடையாது. அவங்க வாழ்முனையில் இஸ்லாத்தை பரப்புனாங்கன்னு சொன்னீங்க. அவனே இஸ்லாம் இல்லை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் எப்படி பரப்பியிருப்பான்? இஸ்லாத்தை யார் பரப்புவான்? அவன் நம்பி நடக்கக்கூடியவன் தான் பரப்புவான். பொம்பளைகிட்ட அந்த புறத்தில் ஆட்டம் போட்டவன் வந்து இஸ்லாத்தை பரப்ப போகிறானா? இஸ்லாத்தை அவன் செய்யலைன்ற அளவுக்கு நாங்கள் வந்து போயிருக்கிறோம். அவன் வந்துட்டு வாழ்முனையில் பரப்பலை சும்மா இருந்திருப்பில்ல நினைக்கலாம். அது இந்திய மக்களை கேட்டு இருப்பாங்களா? கத்தி எடுத்துட்டாய் அப்படின்னா திருப்பி பிடிச்சிருவான், அப்படி போயிடும். அன்னைக்கு விரட்டி விட்டுருப்பாங்க. அப்படிலாம் கத்தி முடியாது. இன்னைக்கு நீ பாருங்க, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்களா? யார் மிரட்டுறா? இந்த எத்தனை கிராமங்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? நாங்கள் எங்கள்கிட்ட ஆட்சி இருக்கா? போலீஸ் இருக்கா? நீதிமன்றம் இருக்கா? ஒரு பஞ்சாயத்து கூடாது கையில் இருக்குதா? இல்லை. அப்போ எத்தனை கிராமங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எரணப்பட்டி இப்படி எத்தனை ஊர்களில் வந்தாங்க? இவங்களாம் எந்த முஸ்லீம் மன்னர் மிரட்டினாரவங்கள? எரணப்பட்டி, கூறியூர், புறாயூர், கிராமம் வந்தாங்க. பழைய கலைக்கு நம்ம போல கிட்டத்தில் வந்தாங்க. இவங்க யார் ஆட்சியில் வந்தாங்க? ஒரு கொள்கை அடிப்படையில் மாறுவாங்க. இது வந்து யாருமே மிரட்டிலாம் மாற்ற முடியாது. ஒரு கட்சியில் கூட மிரட்டி சேர்க்க இடாது. அதனால் நாங்கள் வந்து முஸ்லீம்களை ஒரு தனியாக பிரித்து காட்டி வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வாழ்மா தான் நினைக்கிறோம். நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கொள்கை நாங்கள் கோயில் அடித்து இருந்ததை காட்டினால் முதல்ல தூக்கி நாங்கள் கொடுத்துட்டு போயிருவோம். கோயில் அடித்து தான் பள்ளிவாசலை கட்டினாங்க என்பதற்கு ஆதாரத்தை காட்டினா நீதிமன்றம் தலையிடக்கூடாது. நம்பிக்கை அப்படி தாங்கிறாங்க. நம்பிக்கைலாம் ஆதாரமாயிருமா? இப்போ இதான் மேட்ருங்க. சரி, மற்ற நிறைய விஷயங்கள்